தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்தது என்ன? கல்லறை காலியானது. ஆனால் அதன் அர்த்தம் என்னங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று. ஆண்டவருடைய சீஷர்கள் பயத்திலும் குழப்பத்திலும் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சமாதானத்தையும் நோக்கத்தையும் கொடுத்தார். ஈஸ்டர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை மட்டுமல்ல, நாமும் பயம் மற்றும் சந்தேகத்திலிருந்து எழுவது. இன்று நினைவில் கொள்ளுங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதால் உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டாகிறது. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதின் மாத்திரம் முடித்து விடாமல், அந்த வல்லமையை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய சிஷ்யர்களுக்கு நீர் சமாதானத்தை கொடுத்தது போல, தைரியத்தை கொடுத்தது போல, அவர்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்து வல்லமையாய் உம்முடைய ஊழியத்தின் பாதையில் அவர்களை நடத்தினது போல, இந்த காலவேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும், உடைய சமாதானத்தை இவர்களுக்கு தாரும். இவர்கள் கர்த்தருக்காக பிரகாசிப்பார்களாக, ஜீவனுள்ள சாட்சிகளாக நிற்பார்களாக. எல்லாம் பயத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், வியாகுலத்திலிருந்தும், போராட்டத்திலிருந்தும், ஆபத்திலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் இவர்களை விடுதலையாக்கி உமக்காக ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை நிறுத்தும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.